மக்களே பாருங்கள், இதுதான் நேற்று டிஎம்கே மாநாடு நடந்த இடம். சக்திக்கு எல்என்டி பைபாஸ் சக்தி காலேஜ் பக்கத்தில். ஸோ இதுதான் வந்து மாநாடு நடந்த இடம். மாநாடு நேற்று நடந்துச்சு. இன்றைக்கி வந்து இந்த ஏரியா வந்து எப்படி கேவலமாக பிளாஸ்டிக் குப்பைகளால் நிரம்பி இருக்குங்கிறத பாருங்கள். ரொம்ப மோசமாக பிளாஸ்டிக் குப்பைகளால் நிரம்பி இருக்குது. பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது. பார்த்திங்கன்னா பாட்டில்ஸு, அப்புறம் உங்களுக்கு சாப்பிட்டு அப்படியே டப்பா போட்டு வச்சுருக்காங்க. இந்த ஏரியா ஃபுல்லாமே பொல்யூட்டடு. இந்த ஏரியா எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாக குப்பைகள் தான். எந்த அளவுக்கு மோசமாக இருக்குங்கிறது மட்டும் பாருங்கள். கண்ணு கெட்டின தூரத்துக்கு குப்பை மட்டும்தான் இருக்குது. இது ரொம்ப அநியாயங்க. இப்படிலாம் பண்ணோம்னா எப்படி வந்து நம்ம மண்ணை பாதுகாக்க முடியுங்கிறது சுத்தமாக தெரியல. இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் எத்தனை நாள் ஆகும் மக்கறதுக்கு? இதை யார் வந்து க்ளீன் பண்ண போகிறாங்க? ஃபுல்லாக சுற்றுச்சூழலுக்கு தான் வந்து தீங்கு விளைவிக்கும். என்ன சொல்கிறதுனே தெரியல. மாநாடு நடத்துங்க, எல்லாம் பண்ணுங்கள், எதுவுமே தப்பு கிடையாது. ஆனால் இப்படி கேவலமாக பிளாஸ்டிக் குப்பைகளை வந்து கீழே போட்டிங்கன்னா நம்மளோட பூமி தான் வந்து கெடுதல் பண்ணுறோம். நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு தான் வந்து இந்த பிளாஸ்டிக்ஸ் ஃபுல்லாக போய் சேரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பொதுமக்களுக்கும் வந்து கன்ஃபார்மாக இதில் வந்து ஒரு பங்கு இருக்குது. வந்துட்டு போனவங்க வந்து கன்ஃபார்மாக இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ அப்படியே பண்ணி முடிச்சிருந்தாலும் இன்றைக்கி காலையிலேருந்து வந்து இதை அற்புதப்படுத்தியிருக்கலாம். ரெண்டு பேருமே, கவர்மெண்ட்டும் சரி பொதுமக்களும் சரி, இது ஃபுல்லாமே ரெஸ்பான்சிபிள் தான். உண்மையாகவே கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து பொல்யூஷன் நம்ம லேண்டில் போட்டு பொல்யூட் பண்ணி நம்ம வந்து மண்ணை வந்து மாசுபடுத்துறது.